பெரியாரை இழிவுபடுத்தலாம் என நினைத்தவர்களின் எண்ணங்களில் மண் விழும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலையில் உள்ள தந்தை பெரியார், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோரின் சிலைகளுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரை இழிவுபடுத்தலாம் என்று நினைத்தவர்களின் எண்ணங்களில் மண் விழும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றிருப்பதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த வெற்றி தொடரும் என கூறிய RS பாரதி, நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் சீமான் கட்சிக்கு பாஜக உதவி செய்தது எல்லோருக்கும் தெரியும் எனவும், பெரியாரையும் திமுகவையும் எதிர்க்க நாங்கள் வலுவோடு வருவோம் என்றும் அவர் பேட்டியளித்தார். பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இமாலய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. எந்த பெரியாரை இழிவுபடுத்தலாம் என்று நினைத்தார்களோ அவருடைய எண்ணங்களிலே மண் விழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. 2026 இதே வெற்றி தொடரும். பிஜேபி முழுக்க இந்த தேர்தலில் எல்லா விதமான உதவியும் அந்த சீமான் கட்சிக்கு செய்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். பெரியாரையும் திமுகவும் எதிர்க்க நாங்கள் வலுவோடு வளரும்.